ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு vvkingsactivitysamayal. காரசாரமான காடை கிரேவி இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காடை கிரேவிக்கு தேவையான மசால் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயில் ஆயில் எதுவுமே நான் சேர்க்கலை, அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த அளவுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கோங்க. 2 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக செவந்து வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் இதை தட்டிடுறேன். நம்ம வறுத்து எடுத்தோம்ல, அதோட 8 பட்டை வத்தல் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 10 பல் அளவுக்கு பூண்டு, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நான் மையாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லாவே காஞ்சிருச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு நீட்டமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்குவோம். ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது 3/4 கிலோ அளவுக்கு காடை கழுவி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். 10 மினிட்ஸ் வரைக்கும் காடை நல்லா அந்த மசாலாவோட கலந்து வர்றாப்புல நல்லா வதக்கி விட்டுருவோம். இதுலேயே காடை கால்வாசி அளவுக்கு வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காரம் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே 9 பட்டை வத்தல் சேர்த்துருந்தோம். 1/4 டீஸ்பூன் போடுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு காரம்லாம் தெரியாது. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ஜூஸ் கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். காடை ஃபுல்லாக தண்ணியில் முங்கக்கூடாது. கால்வாசி அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் வரைக்கும் நான் அடிக்க விட்டுக்க போகிறேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு நம்ம ஊற்றுற எண்ணெய் ஃபுல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. காடையுமே நல்லா வெந்திருக்குது. இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.